வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. திருச்சி மாவட்ட கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் மூலம் ஆடு வளர்ப்பு குறித்த பயிற்சியினை பெற்று பரண்மேல் ஆடு வளர்ப்பில் உள்ள தொழில்நுட்பங்களை பின்பற்றி ஆடுகளுக்கு வழங்க வேண்டிய தீவனங்கள் பற்றியும் பராமரிப்பு முறைகளையும் பின்பற்றி அதன் மூலம் நல்ல வருவாய் ஈட்டி வரும் திருச்சி மாவட்டம் கீரம்பூர் கிராம விவசாயி வி சின்னவண்ணி அவர்களிடம் தனது அனுபவங்களை கூற கேட்டபோது, எனக்கு திருச்சிராப்பள்ளி கால்நடை ஆராய்ச்சி மையத்தில் எனக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங் போனதுலேருந்து தலைச்சேரி ஆடு வளர்க்கலாம்னு சொல்லி எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங்கில் போய் நான் கற்றுக்கிட்டு வந்து பரணி மேல் வளர்ப்பில் தலைச்சேரி ஆட்டை வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு பலன் உண்டு. நிறைய வளர்க்குறதுக்கு கோப்பூர், அகத்தி, வேலி மசாலா, குதிரை மசாலா இந்த புல்கள்லாம் நாங்கள் வயலில் விட்டுருக்குறோம். வயலில் விட்டு ஆட்டுகளுக்கு வெட்டி போடுறோம். இந்த தலைச்சேரி ஆடு வளர்க்குறதுனால அந்த குட்டி ஒரு 10 மாதத்தில் பழையபடி குட்டி ஈனும். பழையபடி குட்டி ஈனுச்சுன்னா பழையபடி குட்டி 3 மாதத்துலேயே குட்டி பழையபடி குட்டி ஈன ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும் பொழுது நிறைய லாபகரமான தொழிலாக தெரியுது ஆடு வளர்ப்பில். 4 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்கேன். 4 லட்ச ரூபான்னாக்கா இதை ஒரு 30 அடி நீளம் 25 அடி அகலம் போட்டு நான் ஆடு வளர்ப்புக்காக பரணியில் 3 கொன்ற சக்கை வாங்கி அடியில் அடித்து ரீப்பர்லாம் அடித்து சைடில் தீனி திங்கிறதுக்கெல்லாம் போட்டு கீழே தீனிலாம் போடுறதுக்கு, அதாவது அடர்த்தீவனம் போடுறதுக்கு அடர்த்தீவனம்லாம் அரைச்சி வாங்கிட்டு வந்து வச்சுருந்து அதெல்லாம் அடர்த்தீவனமாக போட்டுட்ருக்குங்க. அப்படி போடும் பொழுது மழை பெஞ்சதுனாக்கா கடலை கொடி இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுக்கிட்டுருக்குங்க. தீனிலாம் மிஷினில் கட்டிங் பண்ணி தாங்க போடணும். கட்டிங் பண்ணி போடும் பொழுது தான் சேதாரம் இல்லாத தீங்க. அப்புறம் அடர் தீனிலாம் வைக்கணுங்க கீழே. அப்புறம் இந்த ஆடு ஒரு 6 மாதம் 7 மாதத்துலேயே 15 கிலோ 20 கிலோ வந்துடுங்க ஒரு ஆடினுடைய வெயிட்டு. அந்த 15 கிலோ 20 கிலோ வரும் பொழுது ஒரு ஆடு கிலோ 300 ரூபாய்க்கு விற்கிதுங்க. ஒரு 20 கிலோ வரும் பொழுது 6000 ரூபா வருங்க. 6 மாதத்துலேயே 20 கிலோ வந்துடுங்க. இந்த கொட்டாயை கீழே ரீப்பர்லாம் அடித்து நல்லா இது போட்டிருக்கேன். மேலே கெனாங் சீவு போட்டு நல்லா சீவு போட்டு மோல்டு மாதிரி போட்டு நல்லா அமைச்சிருக்காங்க. இந்த கொட்டாயை அமைக்கிறதுக்கு 5 லட்சம் ரூபா செலவாகிச்சு எனக்கு. இதை நான் மாட்டுக்காகவும் அமைச்சிருக்கணுங்க. பக்கத்துலேயே ஆடு நிறைய வளர்ப்புக்காக நல்லா வளர்த்துறதுக்காக அமைச்சிருக்கணுங்க. விவசாயி வி சின்னவண்ணி அவர்களை 09843921001 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். உணவுப் பொருட்கள் அதிகமாக விளையக்கூடிய சீசன் காலத்தில் அவற்றை அப்போதே பயன்படுத்த முடியாத நிலைமை ஏற்படுகிறது. இதனால் விற்பனை செய்தாலும் விலை குறைவாகவே கிடைக்கிறது. இந்த நேரத்தில் உணவுப் பொருட்களை மதிப்பூட்டப்பட்ட உணவுப் பொருட்களாக மாற்றி தயாரித்தால் நல்ல விலைக்கு விற்க முடியும். அந்த வகையில் காய்கறிகள், பழங்கள், சிறுதானியங்கள் போன்றவற்றின் மூலம் ஜூஸ், ஜாம், சிப்ஸ், ஊறுகாய் போன்றவற்றை தயாரித்தால் அதிக லாபம் பெற முடியும். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மதிப்பூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரித்தல் குறித்து விளக்குகிறார் திருவள்ளூர் மாவட்டம் திரூர் வேளாண் அறிவியல் நிலைய மணியல் துறை பேராசிரியர் முனைவர் ஏ மஞ்சுளா அவர்கள்.
பருவ காலத்தில் ஒரு உதாரணமாக வாழைன்னே வச்சுக்கோங்க, நிறைய வருது பருவ காலத்தில். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியறதில்ல. அது வந்து என்னென்னா விலை ரொம்ப அடிமட்ட விலைக்கு போகுது. சில நேரம் பார்த்திங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்டில் அப்படியே வேஸ்ட்டாகவும் போகும். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் அதை வந்து ஒரு மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி அது சீசன் இல்லாத காலத்தில் நம்ம வந்து அந்த அந்த பொருட்களை விற்றோம்னா நிச்சயமாக ஒரு வருடம் ஃபுல்லாக நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும். உதாரணமாக இப்போ வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. இந்த வாழைப்பழத்தில் நல்ல சீசனில் நல்ல பழுத்த பழமாக இருந்ததுன்னா அது வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்னு நினைக்க வேணாம். அதுலேருந்து பழச்சாறு எடுக்கலாம். இது மாதிரி வந்து இதே மாதிரி வாழைக்காயாக இருக்கும்போதோ இது வந்து பவுடர் மாதிரி ஸ்டார்ச்னு சொல்லக்கூடிய ஒரு பவுடர் தயாரிக்கிறோம். இந்த ஸ்டார்ச் வந்து நிறைய ஊட்ட சத்துக்களில் வந்து நம்ம சேர்த்துறோம். இதில் குழந்தைங்களுக்கான உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா இந்த வாழை வந்து நல்ல முத்தின வாழையில் வந்து நல்ல அரிஞ்சு காய வச்சு அதுலேருந்து முறைப்படி வந்து கேபினட் ட்ரையர் என்று சொல்லக்கூடிய அந்த மெஷின்களை உபயோகப்படுத்தி நல்ல பக்குவமாக ஒரு மாவு மாதிரி மில்லில் கொடுத்து மாவே அரைக்கலாம். அந்த மாவில் வந்து நம்ம வந்து குழந்தைகள் உணவு தயாரிக்கிறோம். ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி குழந்தை உணவு தயாரிப்பாளருக்கு நம்ம சப்ளை செய்யலாம். இது மாதிரி பார்த்திங்கன்னா வாழையிலே நிறைய இருக்குது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த மாம்பழம், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் நிறைய மாம்பழம் இருக்குது. இது வந்து அந்த சீசனில் பார்த்திங்கன்னா கொட்டி கிடக்குது, வேஸ்ட்டாக போகுது. இதை வந்து நம்ம விவசாயிகளுக்கு நிறைய பேர்த்துக்கு நம்ம பயிற்சியும் தந்துட்டுருக்கோம். அதாவது வாழைப்பழத்துலேருந்து ஸ்குவாஷ் தயாரிக்கிறது. வீணாக்காமல் இருக்கிறதுக்கு அந்த பழங்களை எடுத்து அதை சரியான ஒரே மாதிரியான பழங்களை எடுத்து அந்த பல்ப்புன்னு சொல்லக்கூடிய அந்த சதை பாகத்தை எடுத்து அதுக்கேற்ற சர்க்கரையும் அசிடிட்டியும் பாதுகாப்பானையும் கலர் வாசனை திரவங்கள் இதெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல ஸ்குவாஷ், அது வந்து ஒரு முறைப்படி ஸ்டெர்லைஸ்டு கண்டிஷன், அதை சொல்லக்கூடியனா சுத்தரிப்பான நல்ல ஸ்டேஜில் நல்ல பாட்டிலில் செஞ்சோம்னா நம்ம லேப் மாதிரியே வச்சு இல்லை செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து குறைந்தது 6 மாத காலம் நம்ம வந்து கெடாமல் வச்சுருக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா வகையிலுமே கீரை இருந்தால் கூட கீரையில் கூட ஊறுகாய் போடலாம். அந்த அளவுக்கு அனைத்து பொருள்களிலையும் ஊறுகாய் செய்து அதை விற்பனை செய்து இன்றைக்கி மதிப்பூட்ட பொருட்களாக செய்து வருமானத்தை ஈட்டலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சில ஸ்கீம்ஸும் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இன்சிம்ப் என்று சொல்லக்கூடிய நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி த்ரூ மில்லட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம். அதாவது சிறுதானியங்கள்லேருந்து என்னென்ன விலை மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் செய்வது எப்படி, அந்த சிறுதானியங்கள் அரைப்பதற்குரிய மிஷின்களை அவங்க தந்திருக்கிறார்கள். இதை நம்ம கிராமத்தில் வச்சுருக்கோம். இதன் மூலம் இந்த என்னென்ன அறுவடை செய்கிறாங்களோ, என்னென்ன தானியங்கள் அறுவடை செய்கிறாங்களோ, உதாரணமாக கம்பு, வரகு, கேழ்வரகு, இதெல்லாம் வந்து அவங்க அரைச்சி அதுக்கு வந்து நம்ம பயிற்சி கூட கொடுத்துருக்கோம். அதுலேருந்து என்னென்ன ப்ராடக்ட் செய்யலாம், கிராமத்தில் எப்படி மூவ் ஆகுது, முதல்ல என்ன பக்கோடா, முறுக்கு, இந்த மாவுகள்லேருந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கிறத அதுவே நல்லா பேக் பண்ணி அவங்களுக்கு விற்பனை பண்ணி அடுத்தபடியாக காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய நிறைய சென்னையில் இருக்கின்ற அவங்களுக்கும் இன்றைக்கி வந்து பழங்கால உணவுகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப எல்லாருமே வந்து அதாவது ஹோம்மேட் ஃபுட்ஸ் அப்படின்னாவே நல்ல சுத்தமாக செஞ்சுருப்பாங்க, பழைய கால முறையில் செஞ்சுருப்பாங்க, சத்துக்களோடு செஞ்சுருப்பாங்கங்கிறது இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச உண்மை. அதனால் எவ்வளோ காசு கொடுத்தாலும் இதை வந்து வாங்கிக்கிறதுக்கு நம்ம சென்னைவாசிகள் இருக்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த மில்லட்டை வந்து நல்லபடியாக அதை ப்ராடக்டாக செஞ்சு விற்பனை செய்கிறதுக்கு நிறைய பயிற்சி தந்துட்டுருக்கோம். இது செஞ்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. இதுக்கு நல்ல வரவேற்பும் இருக்கிறது. இதுக்கு வந்து நம்ம எங்கே பயிற்சி எடுத்துக்கிறது, விவசாயிகளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு விழிப்புணர்வு வந்திருந்தாலும் இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, எங்கே போய் எடுத்துக்கிறது, ரொம்ப விலை அதிகமாக இருக்குமா பயிற்சிகள், இது சீக்கிரம் எளிதாக எடுத்து நம்மளால் கடைபிடிக்க முடியுமா, இப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறையா இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் வேளாண்மை அறிவியல் நிலையம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை சார்ந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் விங், அதாவது விவசாயிகளுக்கென்றே நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு வந்து திருவூரில் செவ்வாப்பேட்டை அருகில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிலைய பயிற்சின்னு ஒரு பகுதியும் களப்பயிற்சி என்ற ஒரு பகுதியும் இருக்குது. நிலைய பயிற்சினா ஆன் கேம்பஸ்ன்னு என்று சொல்லக்கூடியது. அதாவது எங்கள் கட்டடத்திலேயே நாங்கள் வச்சுட்டுருக்க இதுலேயே வந்து உங்களுக்கு ஸ்டைஃபன் மாதிரி கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு பயிற்சியை தருகின்றோம், தொழில் பயிற்சியை தருகின்றோம். காலையில் 9 சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இந்த பயிற்சி நடந்துட்டு கொண்டு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ தானியத்துலேருந்து தானிய பொருட்கள்லேருந்து பயிற்சி அப்படின்னா தானியம்னா என்னென்ன வகையான சிறுதானியங்கள் இருக்குது, அதை எப்படி வந்து பக்குவப்படுத்துறது, அது எப்படி மாவாக அரைக்கலாம், ரவையாக செய்யலாம்,
ரவையாக எப்படி அரைக்கலாம், ரவையிலேருந்து என்னென்ன ப்ராடக்ட் செய்யலாம், ப்ராடக்ட் செஞ்சதுக்கப்புறம் அது எப்படி பேக் பண்ணலாம், பேக்கிங்னா அதில் எப்படி லேபிள் பண்ணலாம், இதை வந்து எப்படி மதிப்பூட்ட பொருட்களாக செய்கிறது, ஜனங்க அதை வாங்கி எப்படி செய்கிறதுங்கிறத கூட டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி லேபிள்லேயே நம்ம கொடுக்கலாம். இது அத்தனை அமைப்புகளும் இந்த பயிற்சிகளில் வந்துடும், கடைசி வரைக்கும் வந்துடும். இதே மாதிரி களப்பயிற்சி என்று சொல்லக்கூடியது வந்து அந்தந்த கிராமத்திலே, இப்போ கம்பு விளைக்கூடிய ஏரியா இருந்ததுன்னா பொன்னேரியில் போய் அங்கே விவசாயிகள் வந்து இவ்வளோ தூரம் வர முடியாது, காலையில் வேலைகளை விட்டுட்டு வர முடியாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ரொம்ப கஷ்டம். நேரங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது இல்லைங்களா? விவசாயிகளுக்கு நேரமே கிடையாது செய்யறதுக்கு. அப்படி இருக்கும்போது நாங்களே வந்து விவசாயிகளை அணுகி அவங்களோட நேரத்தில் அந்த 20, 30, 40 அவங்களுக்கு அவசியமானவர்களுக்கு ஒரு இடத்துல வந்து சேர்ந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துலையே வச்சு நாங்கள் வந்து களப்பயிற்சியாக தருகிறோம். அந்த கிராமத்துலேயோ எந்த கிராமமாக இருந்தாலும் சரி, உள் கிராமமாக இருந்தாலும் சரி, ஒரு சமுதாய கூடமோ இல்லது கோவில் வாசல்லையோ அவங்களுக்கு எந்த இடம் வசதியாக இருக்கோ அந்த இடத்துல வந்து வச்சு நாங்கள் இந்த களப்பயிற்சி மாதிரி தருகின்றோம். இந்த பயிற்சியை எடுத்ததுக்கு அப்புறமேலு அவங்களே வந்து அது தொழில் ரீதியாக வீட்டில் செய்யலாம். இன்னொன்று சுய உதவி குழுவாக செல்ஃப் ஹெல்ப் குரூப் நிறைய பேர் இன்றைக்கு கிராமத்தில் இருக்கிறாங்க. அவங்க குழு வடிவத்தில் செஞ்சு லோன் மாதிரி கூட வாங்கி செய்யலாம். இதுக்கு வந்து பயிற்சி எடுத்துகிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா 1 நாள் பயிற்சியும் தருகின்றோம், 3 நாள் பயிற்சி, 6 நாள் பயிற்சி, 1 மாத பயிற்சி என்று தொழில் பயிற்சியாக தருகின்றோம். இப்போ 1 மாத கால பயிற்சினா நம்ம வந்து சர்டிஃபிகேட் நம்ம நிலையத்திலேருந்தே கொடுக்குறோம். இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு கூட நீங்கள் லோன் வாங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த பயிற்சி கொடுக்கும்போதே வந்து நம்ம வந்து பேங்க்கில் இருக்கவங்க, இது சம்மந்தப்பட்ட லைன் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அனைத்து பேரும் வந்து நாங்கள் வரவழைப்போம். அவங்கள்ட்ட நீங்கள் நேரடியாக எப்படி லோன் வாங்குறது, என்ன உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நேரடியாக கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இத்தனை வசதிகள் நம்ம பயிற்சியில் இருக்கின்றது. இந்த மாதிரி பயிற்சி எடுத்து இதை வந்து பிரபலமாக டெவலப் ஆனவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பயிற்சியோ இல்லது அதில் கூடிய தொடர்பான சில முக்கியமான தகவல் உங்களுக்கு தேவையாக இருந்ததுனால் உடனடியாக நீங்கள் அணுக வேண்டியது வந்து பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண்மை அறிவியல் நிலையம், திருவள்ளூர் மாவட்டம். இதை மட்டும் நீங்கள் எழுதி அனுப்பிச்சா கூட போதும். முனைவர் ஏ. மஞ்சுளா அவர்களை 9443838202 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சென்னைவாசிகள் இருக்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த மில்லட்டை வந்து நல்லபடியாக அதை ப்ராடக்டாக செஞ்சு விற்பனை செய்யறதுக்கு நிறைய பயிற்சி தந்துட்டுருக்கோம். இது செஞ்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. இதுக்கு நல்ல வரவேற்பும் இருக்கிறது. இதுக்கு வந்து நம்ம எங்கே பயிற்சி எடுத்துக்கிறது, விவசாயிகளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு விழிப்புணர்வு வந்திருந்தாலும் இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, எங்கே போய் எடுத்துக்கிறது, ரொம்ப விலை அதிகமாக இருக்குமா பயிற்சிகள், இது சீக்கிரம் எளிதாக எடுத்து நம்மளால் கடைபிடிக்க முடியுமா, இப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறையா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் வேளாண்மை அறிவியல் நிலையம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை சார்ந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் விங், அதாவது விவசாயிகளுக்கென்றே நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு வந்து திருவூரில் செவ்வாப்பேட்டை அருகில் உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலைய பயிற்சின்னு ஒரு பகுதியும் களப்பயிற்சி என்ற ஒரு பகுதியும் இருக்குது. நிலைய பயிற்சினா ஆன் கேம்பஸ்ன்னு என்று சொல்லக்கூடியது, அதாவது எங்கள் கட்டடத்திலேயே நாங்கள் வச்சுட்டுருக்க இதிலேயே வந்து உங்களுக்கு ஸ்டைஃபன் மாதிரி கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு பயிற்சியை தருகின்றோம், தொழில் பயிற்சியை தருகின்றோம். காலையில் 9 சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இந்த பயிற்சி நடந்துட்டு கொண்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தானியத்துலேருந்து தானிய பொருட்கள்லேருந்து பயிற்சி அப்படின்னா தானியம்னா என்னென்ன வகையான சிறுதானியங்கள் இருக்குது, அதை எப்படி வந்து பக்குவப்படுத்துறது, அது எப்படி மாவாக அரைக்கலாம், ரவையாக செய்யலாம், ரவையாக எப்படி அரைக்கலாம், ரவையிலேருந்து என்னென்ன ப்ராடக்ட் செய்யலாம், ப்ராடக்ட் செஞ்சதுக்கப்புறம் அது எப்படி பேக் பண்ணலாம், பேக்கிங்னா அதில் எப்படி லேபிள் பண்ணலாம், இதை வந்து எப்படி மதிப்பூட்ட பொருட்களாக செய்கிறது, ஜனங்க அதை வாங்கி எப்படி செய்கிறதுங்கிறத கூட டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி லேபிள்லேயே நம்ம கொடுக்கலாம். இது அத்தனை அமைப்புகளும் இந்த பயிற்சிகளில் வந்துடும், கடைசி வரைக்கும் வந்துடும். இதே மாதிரி களப்பயிற்சி என்று சொல்லக்கூடியது வந்து அந்தந்த கிராமத்திலே, இப்போ கம்பு விளைக்கூடிய ஏரியா இருந்ததுன்னா பொன்னேரியில் போய் அங்கே விவசாயிகள் வந்து இவ்வளோ தூரம் வர முடியாது, காலையில் வேலைகளை விட்டுட்டு வர முடியாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ரொம்ப கஷ்டம். நேரங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது இல்லைங்களா? விவசாயிகளுக்கு நேரமே கிடையாது செய்யறதுக்கு. அப்படி இருக்கும்போது நாங்களே வந்து விவசாயிகளை அணுகி அவங்களோட நேரத்தில் அந்த 20, 30, 40 அவங்களுக்கு அவசியமானவர்களுக்கு ஒரு இடத்துல வந்து சேர்ந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துலையே வச்சு நாங்கள் வந்து களப்பயிற்சியாக தருகிறோம். அந்த கிராமத்துலேயோ எந்த கிராமமாக இருந்தாலும் சரி,
உள் கிராமமாக இருந்தாலும் சரி, ஒரு சமுதாய நிலைமை ஏற்படுகிறது. இதனால் விற்பனை செய்தாலும் விலை குறைவாகவே கிடைக்கிறது. இந்த நேரத்தில் உணவுப் பொருட்களை மதிப்பூட்டப்பட்ட உணவுப் பொருட்களாக மாற்றி தயாரித்தால் நல்ல விலைக்கு விற்க முடியும். அந்த வகையில் காய்கறிகள், பழங்கள், சிறுதானியங்கள் போன்றவற்றின் மூலம் ஜூஸ், ஜாம், சிப்ஸ், ஊறுகாய் போன்றவற்றை தயாரித்தால் அதிக லாபம் பெற முடியும். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மதிப்பூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரித்தல் குறித்து விளக்குகிறார் திருவள்ளூர் மாவட்டம் திரூர் வேளாண் அறிவியல் நிலைய மணியல் துறை பேராசிரியர் முனைவர் ஏ. மஞ்சுளா அவர்கள். பருவ காலத்தில் ஒரு உதாரணமாக வாழைன்னே வச்சுக்கோங்க, நிறைய வருது பருவ காலத்தில். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியறதில்ல. அது வந்து என்னென்னா விலை ரொம்ப அடிமட்ட விலைக்கு போகுது. சில நேரம் பார்த்திங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்டில் அப்படியே வேஸ்ட்டாகவும் போகும். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் அதை வந்து ஒரு மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி அது சீசன் இல்லாத காலத்தில் நம்ம வந்து அந்த அந்த பொருட்களை விற்றோம்னா நிச்சயமாக ஒரு வருடம் ஃபுல்லாக நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும். உதாரணமாக இப்போ வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. இந்த வாழைப்பழத்தில் நல்ல சீசனில் நல்ல பழுத்த பழமாக இருந்ததுன்னா அது வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்னு நினைக்க வேணாம். அதுலேருந்து பழச்சாறு எடுக்கலாம். இது மாதிரி வந்து இதே மாதிரி வாழைக்காயாக இருக்கும்போதோ இது வந்து பவுடர் மாதிரி ஸ்டார்ச்னு சொல்லக்கூடிய ஒரு பவுடர் தயாரிக்கிறோம். இந்த ஸ்டார்ச் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்களில் வந்து நம்ம சேர்த்துறோம். இதில் குழந்தைங்களுக்கான உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா இந்த வாழை வந்து நல்ல முத்தின வாழையில் வந்து நல்ல அரிஞ்சு காய வச்சு அதுலேருந்து முறைப்படி வந்து கேபினட் ட்ரையர் என்று சொல்லக்கூடிய அந்த மெஷின்களை உபயோகப்படுத்தி நல்ல பக்குவமாக ஒரு மாவு மாதிரி மில்லில் கொடுத்து மாவே அரைக்கலாம். அந்த மாவில் வந்து நம்ம வந்து குழந்தைகள் உணவு தயாரிக்கிறோம். ஒரு வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. திருச்சி மாவட்ட கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் மூலம் ஆடு வளர்ப்பு குறித்த பயிற்சியினை பெற்று பரண்மேல் ஆடு வளர்ப்பில் உள்ள தொழில்நுட்பங்களை பின்பற்றி ஆடுகளுக்கு வழங்க வேண்டிய தீவனங்கள் பற்றியும் பராமரிப்பு முறைகளையும் பின்பற்றி அதன் மூலம் நல்ல வருவாய் ஈட்டி வரும் திருச்சி மாவட்டம் கீரம்பூர் கிராம விவசாயி வி. சின்னவண்ணி அவர்களிடம் தனது அனுபவங்களை கூற கேட்டபோது, எனக்கு திருச்சிராப்பள்ளி கால்நடை ஆராய்ச்சி மையத்தில் எனக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங் போனதுலேருந்து தலைச்சேரி ஆடு வளர்க்கலாம்னு சொல்லி எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங்கில் போய் நான் கற்றுக்கிட்டு வந்து பரணி மேல் வளர்ப்பில் தலைச்சேரி ஆட்டை வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு பலன் உண்டு. நிறைய வளர்க்குறதுக்கு கோப்பூர், அகத்தி, வேலி மசாலா, குதிரை மசாலா இந்த புல்வெல்லாம் நாங்கள் வயலில் விட்டுருக்குறோம். வயலில் விட்டு ஆட்டுகளுக்கு வெட்டி போடுறோம். இந்த தலைச்சேரி ஆடு வளர்க்குறதுனால அந்த வந்து குட்டி வந்து ஒரு 10 மாதத்தில் பழையபடி குட்டி ஈனும். பழையபடி குட்டி ஈனுச்சுன்னா பழையபடி குட்டி 3 மாதத்துலேயே குட்டி பழையபடி குட்டி ஈன ஆரம்பிக்கும்.
அப்படி இருக்கும் பொழுது நிறைய லாபகரமான தொழிலாக தெரியுது ஆடு வளர்ப்பில். 4 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்கேன். 4 லட்சம் ரூபான்னாக்கா இதை வந்து ஒரு 30 அடி நீளம் 25 அடி அகலம் போட்டு நான் ஆடு வளர்ப்புக்காக பரணியில் 3 கொன்ற சக்கை வாங்கி அடியில் அடித்து ரீப்பர்லாம் அடித்து சைடில் தீனி திங்கிறதுக்கெல்லாம் போட்டு கீழே தீனிலாம் போடுறதுக்கு அதாவது அடர்த்தீவனம் போடுறதுக்கு அடர்த்தீவனம்லாம் அரைச்சி வாங்கிட்டு வந்து வச்சுருந்து அதெல்லாம் அடர்த்தீவனமாக போட்டுட்ருக்குங்க. அப்படி போடும் பொழுது மழை பெஞ்சதுனாக்கா கடலை கொடி இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுக்கிட்டுருக்காங்க. தீனிலாம் மிஷினில் வந்து கட்டிங் பண்ணி தாங்க போடணும். கட்டிங் பண்ணி போடும் பொழுது தான் சேதாரம் இல்லாத தீங்க. அப்புறம் அடர் தீனிலாம் வைக்கணுங்க கீழே. அப்புறம் வந்து இந்த ஆடு வந்து ஒரு 6 மாதம் 7 மாதத்துலேயே 15 கிலோ 20 கிலோ வந்துடுங்க ஒரு ஆடினுடைய வெயிட்டு. அந்த 15 கிலோ 20 கிலோ வரும் பொழுது ஒரு ஆடு வந்து கிலோ 300 ரூபாய்க்கு விற்கிதுங்க. ஒரு 20 கிலோ வரும் பொழுது 6000 ரூபா வருங்க. 6 மாதத்துலேயே 20 கிலோ வந்துடுங்க. இந்த கொட்டாயை வந்து கீழே ரீப்பர்லாம் அடித்து நல்லா இது போட்டிருக்கேன். மேலே வந்து கெனாங் சீவு போட்டு நல்லா சீவு போட்டு மோல்டு மாதிரி போட்டு நல்லா அமைச்சிருக்காங்க. இந்த கொட்டாயை அமைக்கிறதுக்கு 5 லட்சம் ரூபா செலவாகிச்சு எனக்கு. இதை வந்து நான் வந்து மாட்டுக்காகவும் அமைச்சிருக்கணுங்க. பக்கத்துலேயே ஆடு நிறைய வளர்ப்புக்காக நல்லா வளர்த்துறதுக்காக அமைச்சிருக்கணுங்க. விவசாயி வி சின்னவண்ணி அவர்களை 09843921001 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். உணவுப் பொருட்கள் அதிகமாக விளையக்கூடிய சீசன் காலத்தில் அவற்றை அப்போதே பயன்படுத்த முடியாது. கான்ட்ராக்ட் மாதிரி குழந்தை உணவு தயாரிப்பாளருக்கு நம்ம சப்ளை செய்யலாம். இது மாதிரி பார்த்திங்கன்னா வாழையிலே நிறைய இருக்குது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த மாம்பழம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் நிறைய மாம்பழம் இருக்குது. இது வந்து அந்த சீசனில் பார்த்திங்கன்னா கொட்டி கிடக்குது, வேஸ்ட்டாக போகுது. இதை வந்து நம்ம விவசாயிகளுக்கு நிறைய பேர்த்துக்கு நம்ம பயிற்சியும் தந்துட்டுருக்கோம். அதாவது வாழைப்பழத்துலேருந்து ஸ்குவாஷ் தயாரிக்கிறது. வீணாக்காமல் இருக்கிறதுக்கு அந்த பழங்களை எடுத்து அதை சரியான ஒரே மாதிரியான பழங்களை எடுத்து அந்த பல்ப்புன்னு சொல்லக்கூடிய அந்த சதை பாகத்தை எடுத்து அதுக்கேற்ற சர்க்கரையும் அசிடிட்டியும் பாதுகாப்பானையும் கலர் வாசனை திரவங்கள் இதெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல ஸ்குவாஷ், அது வந்து ஒரு முறைப்படி ஸ்டெர்லைஸ்டு கண்டிஷன், அதை சொல்லக்கூடியனா சுத்தரிப்பான நல்ல ஸ்டேஜில் நல்ல பாட்டிலில் செஞ்சோம்னா நம்ம லேப் மாதிரியே வச்சு இல்லை செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து குறைந்தது 6 மாத காலம் நம்ம வந்து கெடாமல் வச்சுருக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா வகையிலுமே கீரைன்னா கூட கீரையில் கூட ஊறுகாய் போடலாம். அந்த அளவுக்கு அனைத்து பொருள்களிலையும் ஊறுகாய் செய்து அதை விற்பனை செய்து இன்றைக்கி மதிப்பூட்ட பொருட்களாக செய்து வருமானத்தை ஈட்டலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சில ஸ்கீம்ஸும் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இன்சிம்ப் என்று சொல்லக்கூடிய நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி த்ரூ மில்லட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம். அதாவது சிறுதானியங்கள்லேருந்து என்னென்ன விலை மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் செய்வது எப்படி, அந்த சிறுதானியங்கள் அரைப்பதற்குரிய மிஷின்களை அவங்க தந்திருக்கிறார்கள். இதை நம்ம கிராமத்தில் வச்சுருக்கோம். இதன் மூலம் இந்த என்னென்ன அறுவடை செய்கிறாங்களோ, என்னென்ன தானியங்கள் அறுவடை செய்கிறாங்களோ, உதாரணமாக கம்பு, வரகு, கேழ்வரகு இதெல்லாம் வந்து அவங்க அரைச்சி அதுக்கு வந்து நம்ம பயிற்சி கூட கொடுத்துருக்கோம். அதுலேருந்து என்னென்ன ப்ராடக்ட் செய்யலாம், கிராமத்தில் எப்படி மூவ் ஆகுது, முதல்ல என்ன பக்கோடா, முறுக்கு, இந்த மாவுகள்லேருந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கிறத அதுவே நல்லா பேக் பண்ணி அவங்களுக்கு விற்பனை பண்ணி அடுத்தபடியாக காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய நிறைய சென்னையில் இருக்கின்ற அவங்களுக்கும் இன்றைக்கி வந்து பழங்கால உணவுகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப எல்லாருமே வந்து அதாவது ஹோம்மேட் ஃபுட்ஸ் அப்படின்னாவே நல்ல சுத்தமாக செஞ்சுருப்பாங்க, பழைய கால முறையில் செஞ்சுருப்பாங்க, சத்துக்களோடு செஞ்சுருப்பாங்கங்கிறது இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச உண்மை. அதனால் எவ்வளோ காசு கொடுத்தாலும் இதை வந்து வாங்கிக்கிறதுக்கு